Welcome everyone to Subject Center channel. இப்போ ஆக்சுவலி 2024-25 அசஸ்மெண்ட் இயர், அதாவது ஃபினான்சியல் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேக்ஸ் எப்படி நியூ ரெஜிமில் போகிறதா ஓல்டு ரெஜிமில் போகிறதா அப்படின்னு நம்ம வந்து களஞ்சியம் அப்ளிகேஷனில் நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம களஞ்சியம் அப்ளிகேஷனில் சூஸ் பண்ணாலும் நம்ம இன்புட்டு கொடுக்குறது ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணுறவங்க, நியூ ரெஜிமை சூஸ் பண்ணுறவங்க எங்கே இன்புட்டு கொடுத்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, களஞ்சியம்னு ஒரு சைட் இருக்குது. இந்த டிஎன்டிஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு சைட்டு டிஎன்டிஏ களஞ்சியம். இந்த சைட்டில் போனால் தான் நமக்கு அந்த இன்புட்டெல்லாம் ஓப்பன் ஆகுது. களஞ்சியம் அப்ளிகேஷனில் வந்து ஒரு மணி சப்மிட் மட்டும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து இந்த மார்ச்லேருந்து டிசம்பருக்குள்ளே, அதாவது இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு டோட்டல் இன்கம் டேக்ஸு ஆட்டோ கால்குலேட் பண்ணி மந்த்லி ஈவனாக பிடிக்கிற மாதிரி தான் அந்த பிளான் வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நியூ ரெஜிம் பொறுத்தவரையில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா டிடக்ஷன் 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான். ஓல்டு ரெஜிமை பொறுத்தவரையில் நமக்கு சிபிஎஸ் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தான் நிறைய இன்புட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போவே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா அந்த ஓல்டு ரெஜிமில் வந்து சூஸ் பண்ணுறவங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போது கிடையாது. இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் இஎம்ஐ என்னென்னு தான் கேட்குறாங்க, எவ்வளோ கரண்ட் இஎம்ஐ போயிட்டுருக்கு, இந்த டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. டாக்குமெண்ட் எப்போ அப்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மந்தில் தான் அப்லோட் பண்ணணும். அதாவது இந்த சைட்டில் உள்ள லாகின் பண்ணி டிசம்பர் மந்தில் அப்லோட் பண்ணுறோம். அவங்க 1 to 10 டிசம்பரில் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 11th அப்புறம் டிடிஓ வந்து அவங்க லாகின்ல நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு சரியாக அது டேலியாக தான் பார்த்துட்டு, மீதம் உள்ள பேலன்ஸ் ஒருவேளை டேக்ஸ் கூட வருதுன்னா அந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்கு மீதம் உள்ளதை பிடிச்சிருவாங்க. ஒருவேளை நமக்கு அட்வான்ஸாக நம்ம கட்டுறது ஒருவேளை சேவிங்ஸு கூட கொண்டு போய் டேக்ஸ் குறையுதுன்னா அதை வந்து நம்ம ஃபைலிங் பண்ணி ஃபைலிங் பண்ணியில் ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு எப்படி உள்ளே லாகின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் களஞ்சியம் அப்ளிகேஷனில் இன்புட்டு கொடுத்தா இதெல்லாம் வராது. உள்ளே நான் இப்போ உதாரணத்துக்கு நான் லாகின் பண்ணுறேன். இந்த சைட்டுக்குள்ளே போனோடனே நம்மளுடைய எம்ப்ளாயி ஐடி கேட்கும். நான் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம எம்ப்ளாயி ஐடியை கொடுத்து இந்த சைட்டில் என்ன செய்யறது, இது மொபைலில் நான் ட்ரை பண்ணேன், எதுவும் சைட் ப்ராப்ளமாக என்னென்னு தெரில, அது உள்ளே லாகின் ஆக மாட்டேன்ருச்சு, லாக் அவுட் ஆகிட்டே இருந்தது. ஸோ தட் ஐ டூ இட் இன் சிஸ்டத்தில் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஐஎஃப்எஸ்ஆர்எம்எஸ் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு பாஸ்வேர்டு என்ன செஞ்சுக்கலாம், ஓடிபி வச்சு ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உள்ள சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன் உள்ள. ஸோ இதில் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா. ஆல் ரிப்போர்ட்ஸ், அதாவது சர்வீசஸ் எல்லாம் எம்ப்ளாயி செல்ஃப்னு இருக்குது. அதில் ஆல் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணுறோம். சாரி, நாட் ஆல் ரிப்போர்ட்ஸ், ஜஸ்ட் ஐ கோ பேக். அதர் அப்ளிகேஷன், ஆல் ரிப்போர்ட்ஸில் போக வேணாம், அதர் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th ஐக்கானாக இன்கம் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இன்கம் டேக்ஸ்ன்னு இருக்கும், இதை சூஸ் பண்ணுங்கள். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமோ ஓல்டு ரெஜிமோ நம்மகிட்ட கேட்குது. இது ஆக்சுவலாக நியூ ரெஜிம்னா நியூ ரெஜிமை செலக்ட் பண்ணுறோம், ஓல்டு ரெஜிம்னா ஓல்டு செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஒன்ஸு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஸோ பட் அதனால் நான் செலக்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கிளைம் இருக்குது பாருங்கள். ஏடிசியில் என்னென்ன நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுக்குறோம். ஏடிசி என்ன கிளைம் பண்ணுறீங்களா, எஸ்ஸா நோவா. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட், ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த நீங்கள் இருக்கக்கூடிய ஹவுஸ் நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கீங்களா, இல்லை வாடகை போட்டிருக்கீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும். ஒருவேளை ஜாயிண்ட் லோனாக போட்டிருக்கீங்களா, இஎம்ஐ வந்து ப்ரீ இஎம்ஐ என்ன பண்ணியிருக்கீங்க, ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயரில் இஎம்ஐ எவ்வளோ கட்டியிருக்கிறீங்க, இதை வச்சு அப்ராக்சிமேட்லி நமக்கு இந்த ஆண்டு எவ்வளோ பிடிக்கணும்னு இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோ கால்குலேட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இந்த அடிஷ்னல் 2 lakh தாண்டி இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கிளைம் பண்ணுறோம்னு தான் 80E இன்புட் கொடுக்க சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம ரெண்ட்டு செல்ஃப் ஆக்குபைடு இல்லாமல் லெட்டு கொடுத்துட்டோம்னா ரெண்ட் நம்ம அதுலேருந்து நமக்கு ரெண்டல் எதுவும் வந்தது, இன்கம் வருதான்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரீ இஎம்ஐ ஃபார் கரண்ட் ஃபினான்சியல் இயர், இந்த வருஷத்துக்கு இந்த ஃபினான்சியல் இயருக்கு 24-25க்கு எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் கட்டுறீங்க, இந்த டோட்டல் இன்புட்டை கொடுக்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் அது ஆட்டோ கால்குலேட்டு நம்ம எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்கே கொடுக்கால எதை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்படி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த 80Dயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் என்ன இருக்குது, உதாரணத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குன்னு வைங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸு நம்ம எந்த பாலிசி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறோம், பாலிசி டேட் என்ன, எவ்வளோ சம் அஷ்யூர்டு, பாலிசி நம்பர், இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்து ஃபைனலாக ஒவ்வொன்றுக்கும் சேவ் கொடுத்துட்டு போய் ஃபைனலாக நம்ம என்ன செஞ்சிடும், சப்மிட் பண்ணிடுவோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கால்குலேஷன் பேசிஸில் நமக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி
இந்த சாஃப்ட்வேரு நமக்கு எவ்வளவு வந்து பிடிக்கணும் மாதம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடும். இது இங்கே வந்து இப்போ நம்ம டாக்குமெண்ட் எதுவுமே அப்லோட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை, அப்லோட் பண்ணுங்கிற ஆப்ஷனும் இல்லை. எப்போ நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா, இப்போ கொடுத்துருக்க இன்புட்டுக்கு டிசம்பர் மந்தில் பண்ண சொல்கிறாங்க. டிசம்பரில் நம்ம வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை டிடிஓ அதாவது கன்சர்ன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோ இல்லை யார் டிடிஓ டிராயிங் ஆஃபீஸரோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்சத்தில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா மீதம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிக்கு என்ன டேக்ஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே டிசைட் ஆயிரும். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெத்தட். ஸோ இதனுடைய இன்டென்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் நியூ ரெஜிமுக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வில்லிங்னஸ் கொடுக்காத பட்சத்தில் டிஃபால்ட்டாக எதை தான் எடுத்துக்கிறாங்க, நியூ ரெஜிம் கால்குலேஷனை தான் டிடிஓ எடுத்துக்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக இன்புட்டு கொடுங்க, அவசரப்பட்டு எந்த ரெஜிம்னு நீங்கள் சூஸ் பண்ணிட வேணாம். தேங்க்யூ.